இப்ராஹிம் கலீல் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சாலை. உங்களுக்கு இப்ராஹிம் கலீல் ரோட்ல ரூம்னு சொல்லிடுவான். இப்ராஹிம் கலீல் ரோடுல ரூம்னா முதல் ரூமும் இப்ராஹிம் கலீல் ரோடு தான். 5 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ரோடு போகுது. அந்த 5 கிலோமீட்டர்ல இருக்கிறது இப்ராஹிம் கலீல் ரோட்ல தான். ஆனா நம்ம மக்களால நடக்க முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. வயசான தாய் தந்தையை அனுப்பியிருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும் அவங்க வாப்பாவோ உம்மாவோ யாராவது ஒருவர் தான் நடப்பாரு, ஒரு ஆள் வீல் சேர்ல தான் போவாருன்னு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சொற்பமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா கம்மியா கையில ஒரு 30,000 ரூபா நம்ம ஊர் காசுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 1000 ரியால் பணத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த பணத்தை வைத்து கொண்டு மட்டும் அங்க வந்து உம்ராவை நிறைவேற்ற முடியுமே தவிர வேறு விதமான வேலைகள் செய்ய முடியாது. அவங்க டெய்லி தவாப் போகணும் அப்படின்னா தவாப் கூட்டிட்டு போறவனுக்கு 200 ரியால் கொடுக்கணும் 7 சுத்து கம்ப்ளீட் பண்றதுக்கு. 200 ரியால்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 4500 ரூபாய். நீங்க ஒருத்தங்களை உங்களோட ரூம்ல இருந்து அழைச்சிட்டு போய் உம்ரா கம்ப்ளீட் பண்ணி திரும்ப ரூம்ல கொண்டு வந்து விடுறதுக்கு 300 ரியால் 350 ரியால் வந்து எல்லாருமே சார்ஜ் பண்றது. இது எல்லாம் நார்மலா கொடுக்கு. ஆனா சிலர் இங்க இருந்து சொற்பமான பணத்தை கொண்டுட்டு வந்துட்டு அங்க அவங்களால நடக்கவும் முடியல. வீல் சேர்ல யாராவது கூட்டிட்டு போவாங்களான்னு கூட வந்திருக்கவங்களை கெஞ்சும் போது நம்ம தாய் தந்தை வயசு உள்ளவங்கள சிலர் விட்டுட்டு போக மனசு இல்லாம பாதி தூரம் களைச்சிட்டு போறாங்க. சிலர் 7 ரவுண்டு சுத்துற தவாஃப்ல 3 ரவுண்டுக்கு மேல அம்மா என்னாலே முடியலம்மா, எனக்கே ரொம்ப டயர்டா இருக்குமான்றாங்க. அப்ப என்ன பண்றது? தாய் தந்தையரை அனுப்பும் போது அவங்களை சார்ந்த ஒருவர் வந்து உம்ராக்கு வந்தா ரொம்ப நல்லது.